தமிழ்நாடு டாக்டர் ஜெயலலிதா இசை மற்றும் கவின்கலை பல்கலைக்கழகத்தில் படித்து பட்டம் பெறக்கூடிய உங்களை மாணவர் என்று சொல்வதை பட்டம் பெற்ற கலைஞர்கள் அழைக்கிறது தான் பொருத்தமாக இருக்கும். அந்த வகையில் பல்வேறு துறைகளில் மிளறப்போகக்கூடிய கலைஞர்களுக்கு என்னுடைய உளமார்ந்த உளம்கனிந்த வாழ்த்துக்கள். அதிலேயும் அதிக சொல்வதை விட பட்டம் பெற்ற கலைஞர்கள் அழைக்கிறது தான் பொருத்தமாக இருக்கும். அந்த வகையில் பல்வேறு துறைகளில் மிளறப்போகக்கூடிய கலைஞர்களுக்கு என்னுடைய உளமார்ந்த உளம்கனிந்த வாழ்த்துக்கள். அதிலேயும் அதிக பெண்கள் பட்டம் பெற்றது கூடுதல் மகிழ்ச்சியை எனக்கு ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த பட்டமளிப்பு விழாவுக்கு முதலமைச்சரா பல்கலைக்கழக வேந்தரா மட்டுமல்ல, நானும் நாடகம் மற்றும் திரைத்துறையில் இயங்கின கலைஞன் என்ற முறையில் இங்க வந்ததில் மகிழ்ச்சி அடைகிறேன். அதிலேயும் நம்முடைய மதிப்பிற்குரிய அண்ணன் சிவகுமார் அவர்களுக்கும் மதிப்பிற்குரிய ஓவியர் சந்துரு அவர்களுக்கும் மதிப்புறு முனைவர் பட்டம் வழங்குறதுல நான் பெருமை அடைகிறேன். அதிலேயும் பல்துறை வித்தகரான அண்ணன் சிவகுமார் அவர்களுக்கு இந்த டாக்டர் பட்டம் மிக மிக பொருத்தமான ஒன்று. அண்ணன் சிவகுமார் அவர்கள் புகழ்பெற்ற நடிகர் மட்டுமல்ல, நல்ல ஓவியர், சிறந்த சொற்பொழிவாளர், முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களுக்கு நெருக்கமானவர். தலைவரே அவருடைய வீட்டுக்கு போய் 1.5 மணி நேரம் அவருடைய ஓவியங்களை பார்த்து ரசித்திருக்கிறார். அதே போல எல்லா சிஎம் கூடவும், அதாவது முதலமைச்சர் கூடவும் பழகினவர் நம்முடைய சிவகுமார் அவர்கள். எம்ஜிஆருக்கு நெருக்கமானவர். இந்த பல்கலைக்கழகத்தினுடைய பெயர் பெற்றிருக்கக்கூடிய அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய பழகி அவருடைய நட்பை பாராட்டியவர். இப்போ எனக்கும் ஒரு அண்ணனாக இருக்கிறார் நம்முடைய சிவகுமார் அவர்கள். நம்ம அரசு பொறுப்பேற்றதும் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளுக்காக தம்பி சூர்யா கார்த்திகோடு வந்து 1 கோடி ரூபாய் கொடுத்தவர் நம்முடைய சிவகுமார் அவர்கள். தான் கற்ற நல்ல பண்புகளை, ஒழுக்கத்தை, யோகா பயிற்சி போன்ற உடல்நலத்துக்கு தேவையானவற்றோடு அவசியத்தை தொடர்ந்து இன்றைக்கு வரைக்கும் அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். இங்க முனைவர் பட்டம் பெற்ற போது சொன்னார், தலைவர் கலைஞரிடம் பெறுவது போல மகிழ்ச்சி அடைகிறேன் என்று சொன்னார். அவருக்கு முனைவர் பட்டம் வழங்கியது எனக்குத்தான் பெருமை. அவருக்கு பெருமை இருக்கிறதில்லை, எனக்கு பெருமை. அதே போல மதிப்பிற்குரிய ஓவியர் சந்துரு அவர்கள் ஒரு முற்போக்கு சிந்தனையாளர். அவர் தொல்லியல் துறையில இவர் பணியாற்றினப்போ சித்தனவாசல், தஞ்சை பெரிய கோயில் உள்ளிட்ட இடங்கள்ல இருக்கிற ஓவியங்களை நகல் எடுத்து அருங்காட்சியக பணிகளை மேற்கொள்ளுன்னு அந்த முயற்சியில சிறப்பாக செயல்பட்டார். இப்போது நீங்கள் பார்க்கலாம், சென்னையில் இருக்கக்கூடிய ரவுண்டானாங்கள்ல இருக்கிற பல சிலைகள் இவர் உருவாக்குனதுதான். சிற்பம், கவிதை, ஓவியம், இப்படி பன்முகத்தன்மை வாய்ந்த இவர் திறமையான பல கலைஞர்களையும் உருவாக்கிக்கிட்டு இருக்கார். அப்படிப்பட்ட இவருக்கு என் கையால டாக்டர் பட்டம் கொடுக்கறதுல நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். என்னை பொறுத்தவரை அம்மையார் ஜெயலலிதா அவருடைய பெயர் சூட்டப்பட்ட இந்த பல்கலைக்கழகம், இதற்கு நாங்கள் எந்த பாகுபாடும் காட்டல. இந்த பட்டமளிப்பு விழாவை கூட நாங்கள் புறக்கணிக்கவும் இல்லை. இன்னும் சொல்லணும்னா 2021க்கு பிறகு இந்த யூனிவர்சிட்டிக்கு இன்னும் செழுமையா வளர்த்திருக்கிறோம். இதுதான் நான்
நிறுவ நினைக்கிற அரசியல் மாண்பு. இந்த அரசியல் மாண்பு நடுவில் இல்லாமல் போயிருந்தாலும் எதிர்காலத்தில் நிச்சயமாக எப்பவும் தொடரணும் என்று நான் விரும்புகிறேன். 2021க்கு பிறகு இந்த யூனிவர்சிட்டியில் நிறைய மாணவர்கள் சேர்ந்திருக்காங்க. புதிய பாடத்திட்டங்களை அறிமுகம் செஞ்சு நல்கு நிதியை உயர்த்தி ஆராய்ச்சி மையம், நூலகம், கற்றல் மேலாண்மை இப்படி பல அமைப்புகளை உருவாக்க 1 கோடி ரூபாய் வழங்கணும். கடந்த ஆண்டு மார்ச் 8ஆம் நாள் 15 கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய கட்டிடத்தை திறந்து வச்சேன். இதற்கு துணையாக இருக்கக்கூடிய இணைவேந்தர் மாண்புமிகு அமைச்சர் மு.பி. சாமிநாதன் அவர்களை நான் வாழ்த்துகிறேன். அதே போல உலகமறிந்த பாட்டு கலைஞரான துணைவேந்தர் சௌமியா அவர்கள், சங்கீத கலாநிதி முனைவர் எஸ். ராமநாதன், சங்கீத கலாச்சாரியா திருமதி முக்தா அவர்களிடம் இசை பயின்றவர். கலைமாமணி சங்கீதா கலாநிதி போன்ற பல விருதுகளை பெற்றிருக்கிறார். இப்போ தன்னை போன்ற பல கலைஞர்களை உருவாக்க அர்ப்பணிப்போடு செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய துணைவேந்தர் சௌமியா அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள்.